ஃபர்ஸ்ட் salary கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? பால்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஐ லவ் மில்க். பேபி, நான் உன் மேல கேஸ் கொடுக்க போறேன். ஏன் பேபி? நீ தான் பார்வையாலேயே கொல்றியே. கோபாலு கோபாலு ஐயா கோபாலு என்றா. ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? தினமும் கேலண்டர்ல தேதியை கிழிக்கிறது முக்கியம் இல்ல, கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிக்கிறோங்கிறது தான் முக்கியம். கண்ணா, நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? இது வரைக்கும் 100 ப்ரொபோசல் வந்துருச்சு. ஆனா நான் இன்னும் சிங்கிள் தான். நீங்க காணாம போயிட்டீங்கன்னு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அம்மா தம்பிய மட்டுமே கொஞ்சிட்டு இருக்காங்க, அதான் நானே போஸ்டர் ஒட்டினேன். யார தேடிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு அம்மாக்கு சண்டை. எங்க அப்பா கோவிச்சிட்டு வீட விட்டு வெளியே வந்துறாரு. அவருக்கு தேடிட்டு இருக்கேன். நான் நீட் எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆனாதான் எங்க மாமா எனக்கு பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் படிக்க போறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்து ஏரியாவுல வீடு கட்ட செங்கல் பத்தலையாம், அதான் எங்க அம்மா சுட்ட இட்லியை கொண்டு போய் கொடுக்க போறேன். அச்சச்சோ. டாக்டர் தம்பி, நோய்கள் வராம இருக்க என்ன செய்யணும்? போன ஒரு பக்கம் வச்சுட்டு ராத்திரி தூங்குங்க, எல்லா நோயும் குணமாயிடும். காவல்துறை உங்கள் நண்பன் சொன்னாங்க. சரி, நானும் போய் சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போனா லேட் ஆகுது, உங்க பைக்க கொஞ்சம் கொடுங்க, ஈவினிங் போல தர்றேன்னு சொன்னேன். அடுத்து இந்த பக்கமா வந்த சைக்கிள புடிங்கி வச்சுக்குவேன்னு சொல்றாரு. இது நியாயமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஓடிடலாம். கண்ணா, ஏன் சோகமா போற? வீட்ல கடன் கேட்டு கத்திட்டு போறாங்கண்ணா. கூழோ கஞ்சியோ குடிச்சு வாழணுமே தவிர இந்த கடன் மட்டும் லைஃப்ல வாங்கவே கூடாது. படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இவங்க வேற எப்ப பாரு வீட்ல சண்டை போட்டுட்டு சாப்பாடு ஆக்க மாட்டாங்க. எனக்கு வேற பசிக்குது, யாராவது கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுங்களேன். குட்டி வாண்டு. அப்பா அம்மாக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்குள்ள கோபம் வரும்போது பேசாம கூட இருக்கலாம், ஆனா அன்பு வரும்போது அதை காட்டாம இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு வந்தீங்களா? நல்லா மூக்கு முட்டை தின்னீங்களா? 2 வாட்டி டீ குடிச்சீங்களா? பிள்ளைங்களுக்கு தர எக்ஸ்ட்ரா 2 ஐஸ்கிரீமா ஆட்டைய போட்டீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னப்பா உன் மவனுக்கு இவ்ளோ வயசாகிருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கன்னு எங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்ல வேண்டியது. பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவ, எவன்டா அனுபவிக்கிறது? ஏன்டா, என்னதான்டா உங்க பிரச்சனை? நீயும் தான் கல்யாணம் பண்ண, உன் வாழ்க்கை நல்லா இருக்கா முதல்ல? நீ வைக்கிற 101 ரூபா மொய்க்கு இவ்ளோ அட்வைஸ் எல்லாம் தேவையா? இனிமே எங்கேயாச்சும் நீ அட்வைஸ் பண்றத பார்த்தனா அங்கேயே கடிச்சு வச்சிருவேன்.